வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அவசர மருத்துவ சேவைகள் மற்றும் விபத்து ஏற்பட்டால் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படும் அவசர முதலுதவிகளை அளிக்க தன்னார்வலர்களை தயார்படுத்த ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு தன்னார்வலரை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளித்து அவர்களை தகுந்த நேரத்தில் பயன்படுத்துவதற்கும் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக அவசர மருத்துவ சேவைகளின் தரம் மற்றும் செயல்திறன் மேம்படுத்துவதற்கும் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறை மற்றும் அலர்ட் அதாவது இம்யூனிட்டி லைஃப்லைன் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் எனும் தொண்டு நிறுவனத்திற்கு இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று சட்டப்பேரவையில் கையெழுத்தானது. இது தவிர இந்த தொண்டு நிறுவனமானது பொது சுகாதாரம் தொடர்பான பிரச்சாரங்கள் மற்றும் அவசர கால தயார்நிலை மற்றும் பதிலளிப்பு நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஒத்துழைப்பை நல்கும். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், அலர்ட் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் ராஜேஷ் திரிவேதி, சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ரகுநாதன், அலர்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரி தலைவர் முரளிதரன், அலர்ட் நிறுவனத்தின் நிறுவனர் அறங்காவலர் கலா பாலசுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை பாக்கமுடையான்பட்டு ரோட்டில் உள்ள பாதாள சாக்கடையின் மூடி திறந்து அதில் இருந்து தண்ணீர் பீச்சு கொண்டு வெளிவருவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தார்கள். இதையடுத்து முன்னெச்சரிக்கை விபத்துகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கும் நடவடிக்கையாக அப்பகுதி மக்கள் பாதாள சாக்கடையை தள்ளுவண்டி மூலம் மறைத்து வைத்து வாகனங்கள் சிக்காத வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆனாலும் பாதாள சாக்கடையிலிருந்து நீர் பீச்சடித்ததால் அருகில் உள்ள அனைத்து கடைகளிலும் சாக்கடை நீர் புகுந்தது. மேலும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மழை பெய்து கொண்டிருப்பதால் தள்ளுவண்டியை அடித்து செல்லும் சூழ்நிலை இருக்கின்றது. இது குறித்தும் தகவல் அறிந்து அதிகாரிகள் வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பழைய மேம்பாலம் மழையால் சேதமடைந்ததை அடுத்து 72 கோடி மதிப்பீட்டில் 360 மீட்டர் நீளம் 18 மீட்டர் அகலத்தில் பாலம் புதிதாக கட்டப்பட்டது. இந்த பாலத்தை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தனர். போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்ட பாலம் திறந்து 1 மாத காலம் ஆகிய நிலையில் ஃபென்ஜல் புயல் காரணமாக சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர். உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மதகடி சோமாஸ் அருள்திடல் பகுதியில் வசிக்கும் ராஜேந்திரன் மற்றும் கணேசன் ஆகியோருக்கு சொந்தமான 2 குடிசை வீட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட மின் கசிவால் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. மழை சற்று குறைந்த நேரத்தில் தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ 2 வீடுகளிலும் முற்றிலுமாக பரவியதால் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ராஜேந்திரன் மற்றும் கணேசன் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறியதுடன் முதற்கட்ட நிவாரணம் வழங்கவும் தற்காலிகமாக தங்குவதற்கு இடவசதிகள் ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து தீ விபத்து குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் 2 வீட்டிலும் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது.
காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகின்றது. இதனிடையே நேற்றிரவு முதல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. இதனால் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிழக்கு புறவழி சாலை அருகே செல்லமல் நகர், ஸ்ரீநகர், டிகே நகர், மாஸ் நகர் போன்ற தாழ்வான பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கோவில்பத்து, நித்தீஸ்வரம், குட்டைகர பகுதியில் கோவில் குளம் முழுவதும் நிரம்பி அப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் நீர் புகுந்து குடியிருப்பு வாசிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் மழைநீரில் நனைந்து சேதமடைந்து விட்டதாகவும், மழைநீரில் விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் நுழைவதால் அச்சம் ஏற்படுவதாகவும் அப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும், வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வார வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட் பொறியாளர் குடியிருப்பு பிரதான சாலையில் வாய்க்கால் வசதி செய்யும் பணிக்கு பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் 2022-23 தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 19,72,000 செலவில் நகராட்சி மூலம் செய்யப்படும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். வங்கக்கடலில் உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மழை பெய்வதற்கு ஏற்ப விடுமுறை அளித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி இரவன்று மழையின் காரணமாக 12ஆம் தேதியன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் விடுமுறை அளித்ததாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் பொய்யான செய்திகள் வெளியாகியது. இதில் அதிர்ச்சியடைந்த அமைச்சர் அலுவலக ஊழியர்கள் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் பொய்யான விடுமுறை செய்தியை வாட்ஸ்அப்பில் பரப்பியதாக ஆட்டோ ஓட்டுநர்களான புதுச்சேரி சின்னையாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா ராஜ் மற்றும் கலைவாணன் ஆகிய இருவரை பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தி பின்னர் அவர்கள் பொதுமக்களிடம் தங்களின் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்ட வீடியோ காட்சிகளை வெளியிட்டனர். தொடர்ந்து அவர்கள் இருவரையும் இதுபோன்ற இனி பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். மேலும் வரும் காலங்களில் விடுமுறை விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்களை பரப்புவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐஸ்வர்யராஜ். சின்னையாபுரத்தில் வசிக்கிறேன். முத்தால்பேட்டை ஆட்டோ ஓட்டிக்கிறேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு என்னுடைய மச்சான் இவர் ஸ்கூல் லீவாக என்னான்னு கேட்டிருந்தாரு. நான் அதை பழைய மெசேஜை இவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். இவர் அதை குரூப்பில் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்துட்டார். ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது மொத்த பாண்டிச்சேரிக்கும் பரவ ஆரம்பிச்சிட்டு அது இப்போ அது பொய்யான தகவல். அதை இவர் தெரியாமல் குரூப்பில் போட்டதுனால அனைத்து குரூப்புகளும் பகிரப்பட்டது. இனி வரும் காலங்களில் புதுச்சேரி மக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எல்லாரும் ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை தெரியாமல் மற்றவங்களுக்கு பகிராதீங்க. இதனால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் என்னோட வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த அக்டோபர் மாதம் திறக்கப்பட்டு தீபாவளி பரிசு பொருட்களாக 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. தற்பொழுது புதுவை முழுவதும் 370 ரேஷன் கடைகள் உள்ளது. இதில் 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கான நிலுவையில் உள்ள 50 மாத சம்பளத்தை வழங்க கோரியும் ரூபாய் 4000 வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரியும் ரேஷன் கடைகள் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர்
தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்திற்கு உள்ளே சென்ற ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகம் வாயில் அருகே அமர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரேஷன் கடை ஊழியர்களின் சம்பளத்துக்கும் கடைகளை பராமரிக்கவும் ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக வழங்க வேண்டும், தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெய்த மழையில் வீடூர் மற்றும் சாத்தனூர் அணைகள் முழுவதுமாக நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இது தென்பண்ணையாறு மற்றும் சங்கராபரணி ஆற்றில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடானது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இருந்து மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் கடந்த 3 நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் மீண்டும் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் நிரம்பி முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளது. இதனால் உபரி நீர் இன்று திறக்கப்பட்டது. இதன்படி சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கன அடி நீரும் வீடூர் அணையிலிருந்து 2,000 கன அடி நீரும் இன்று வெளியேற்றப்பட்டது. இதனால் ஆற்றின் ஓரமுள்ள கிராமங்களான தவளக்குப்பம், பூரணங்குப்பம், நோனாங்குப்பம், டிஎன்-பாளையம், கரிக்கலாம்பாக்கம், வெள்ளியனூர், கணுவப்பேட்டை, சோரியாங்குப்பம், பாகூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் தண்டூரா போட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் பாதுகாப்பான இடத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்றும் ஊழியர் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தென்பண்ணையாறு மற்றும் சங்கராபரணி ஆற்றின் ஓரமுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் சாலை 4 முனை சந்திப்பின் அருகில் அமைந்துள்ள பழைய உபயோகமில்லாத கழிப்பிடத்தை அப்புறப்படுத்தி தொகுதி மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள 2 மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லாததால் இந்த பகுதியில் ஒரு ஒருங்கிணைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்காக நடவடிக்கை எடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் 2022-23 தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 67 லட்சம் செலவிலான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.